ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில் அத்தியாயம் 33 பார்க்க போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 33, ராச நடன வர்ணனை. முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் பேசிய ஆறுதல் மொழிகளை கேட்ட கோபியர் சமாதானம் அடைந்தனர். அவரின் சொற்களை கேட்டதால் மட்டுமின்றி முழுமுத கடவுளின் கைகளையும் கால்களையும் தொட்டதாலும் விரகதாபம் நீங்க பெற்றனர். இதன் பின் புருஷோத்தமனான முழுமுத கடவுள் ராச நடனத்தை துவங்கினார். ஒருவன் பல பெண்களுக்கு மத்தியில் நடனம் ஆடுவது ராஜ நடனம் எனப்படும். இவ்வாறு கிருஷ்ணர் உலகிலும் மிகுந்த அழகு வாய்ந்தவர்களும் பாக்கியசாலிகளுமான பெண்களுடன் நடனமாடலானார். அவர் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருந்த விருந்தாவன கோபியர்கள் அவருடன் கைகோர்த்து கொண்டு நடனமாடினர். கிருஷ்ணரின் ராஜ நடனத்தை ஜட உலகில் நடைபெறும் எவ்வகையான சமூக நடனத்துடனோ அரங்க நடனத்துடனோ ஒப்பிடல் ஆகாது. ராஜ நடனம் முற்றிலும் ஆன்மீகமான செயல். இதை நிரூபிப்பதற்காக யோகேஸ்வரரான கிருஷ்ணர் தம்மை பல்வேறு வடிவங்களில் வியாபித்துக் கொண்டு ஒவ்வொரு கோபிக்கு முன்பும் நின்றிருந்தார். தன் இரு கைகளையும் கோபியரின் இரு தோள்களின் மீதும் இட்டுக்கொண்டு அவர்களுடன் அவர் நடனமாடினார். கிருஷ்ணரின் யோக வியாபகத்தை கோபியர் அறிந்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் ஒவ்வொரு கோபிக்கும் தனியாக காட்சியளித்தார். ஒவ்வொரு கோபியும் கிருஷ்ணர் தன்னுடன் மட்டுமே நடனமாடியதாக எண்ணினார். கோபியருடன் கிருஷ்ணர் நடனமாடிய கண்கொள்ளா காட்சியை காணும் ஆவலுடன் வானுலவாசிகள் எல்லாம் தம் விமானங்களில் ஆகாயத்தில் பறந்து வட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். கந்தவர்களும் கிண்ணறர்களும் பாடல்களை பாடினார்கள். அவர்கள் தம் மனைவியருடன் ஆகாயத்தில் இருந்து கீழே ராஜ நடனம் ஆடியவர்களின் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். கோபியரும் கிருஷ்ணரும் நடனமாடிய போது அவர்களின் கால் சலங்கைகள், ஆபரணங்கள், வளையல்கள் ஆகியவற்றிலிருந்து இன்பமான இசையொலி எழுந்தது. தங்கத்தாலானதும் விலையுயர்ந்த மணிகள் பதிக்க பெற்றதுமான கழுத்தணியில் மரகதம் பதிக்க பெற்று பதக்கம் போல் கிருஷ்ணர் தோன்றினார். கிருஷ்ணரும் கோபியரும் நடனமாடிய போது அவர்களின் அசாதாரணமான உடல் அழகு வெளிப்பட்டது. அவர்களின் கால அசைவு, ஒருவர் கை ஒருவர் மேல், அவர்களின் புருவ அசைவுகள், கோபியரின் மார்பசைவு, அவர்களின் ஆடைகளும் காதணிகளும் கன்னங்கள், மலர் சூடிய தலைமுடி, இதையெல்லாமாக சேர்ந்து அவர்கள் நடனமாடிய போது மேகங்களைப் போலும் இடியைப் போலவும் பனியைப் போலவும் மின்னலைப் போலும் தோற்றமளித்தன. கிருஷ்ணரின் உடல் அழகின் பல்வேறு அம்சங்கள் பல மேகங்களின் கூட்டம் போலவும் கோபியரின் அழகு ஆகாயத்தில் தோன்றும் மின்னலை போலவும் அவர்களின் நெற்றியில் துளிர்ந்த வியர்வை முத்துக்கள் பனித்துளிகள் போலவும் காட்சியளித்தன. இவ்வாறாக கிருஷ்ணரும் கோபியரும் முற்றிலுமாக நடனத்தில் மூழ்கியிருந்தார்கள். கிருஷ்ணரை மேலும் மேலும் அனுபவிக்கும் இச்சையினால் கோபியரின் கழுத்துக்கள் சிவப்பேறின. அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் அவர்களின் பாடல்களுக்கு கரம் கொட்டி தாளம் இசைத்தார். உண்மையில் உலகம் முழுவதும் கிருஷ்ணரின் பாடலிசையால் நிரம்பி இருக்கிறது. பல்வேறான உயிர்வாளிகள் அதை பல வகைகளில் ரசிக்கிறார்கள். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏ யதா மாம் பிரபத்யந்தே. கிருஷ்ணர் நடனமாடுகிறார். ஒவ்வொரு உயிர்வாளியும் நடனமாடுகிறான். ஆனால் ஆன்மீக உலகில் நிகழும் நடனத்திற்கும் ஜட உலகில் நடைபெறுவதற்கும் வித்தியாசம் உள்ளது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஆசிரியர் இதை பின்வருமாறு விளக்குகிறார். கிருஷ்ணர் நாட்டியத்தின் தலைவர், மற்றவர்கள் அவரின் சேவகர்கள். ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை பின்பற்றி நடனமாடுகிறார்கள். கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ணரின் நடனத்தை சரிவர பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தனித்து நடனமாட முயற்சிப்பதில்லை. ஆனால் ஜட உலகில் உள்ளவர்கள் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணரை போல் நடிக்க முற்படுகிறார்கள். உயிர்வாளிகள் ஜட உலகில் கிருஷ்ணரின் மாயையால் இயக்கப்பட்டு நடனமாடுகிறார்கள். அப்போது அவர்கள் தம்மை கிருஷ்ணருக்கு சமமானவர்களாக கருதி கொள்கிறார்கள். ஆனால் அது உண்மை நிலையல்ல. கிருஷ்ண உணர்வில் இந்த தவறான கருத்துக்கு இடமில்லை. கிருஷ்ணர் தலைவர், மற்றவர்கள் அவரின் சேவகர்கள் என்பதை கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் அறிவார்கள். கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக நடனமாட வேண்டுமே அல்லாமல் முழுமுத கடவுளுக்கு சமமாக நடிக்க வேண்டும் என்பதற்காகவல்ல. கோபியர்கள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்பினார்கள். எனவே அவர் பாடிய போது சபாஷ் சபாஷ் என்று அவரை பாராட்டி ஊக்குவித்தார்கள். அவருடைய மகிழ்ச்சிக்காக அவர்களும் இனிமையாக பாடினார்கள். அவர்களின் பாடல்களை அவரும் பாராட்டி அவர்களை ஊக்குவித்தார். சில கோபியர்கள் நடனமாடி கலைத்த போது கிருஷ்ணரின் தோளின் மீது கை வைத்து கலைப்பாடினார்கள். அப்போது அவர்களின் முடியவிழ்ந்து மலர்கள் தரையில் விழுந்தன. அவர்கள் கிருஷ்ணரின் தோள்களில் தம் கைகளை ஊன்றிய போது அவர் தம் உடலில் அணிந்திருந்த தாமரை மலர்கள், மற்ற மனமுள்ள மலர்கள், சந்தனம் ஆகியவற்றின் நறுமணத்தை தாங்கி அவரின் உடல் மனத்தில் மோகமடைந்தார்கள். அவரிடம் அவர்களுக்கு இருந்த வசீகரம் மேலும் அதிகமாயிற்று. அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தமிட்டு கொண்டார்கள். சில கோபியர் கிருஷ்ணரின் கன்னத்துடன் தம் கன்னங்களை ஒற்றி கொண்டார்கள். கிருஷ்ணர் தம் வாயில் மென்ற தாம்பரத்தை அவர்களுக்கு ஊட்டினார். அதை ஏற்றுக்கொண்ட கோபியர்கள் ஆன்மீக வளர்ச்சி பெற்றார்கள். கோபியர்கள் நீண்ட நேரம் ஆடிப்பாடி கலைத்த போது அருகில் நடனமாடிக்கொண்டிருந்த கிருஷ்ணரின் கைகளை பிடித்து தம் உயர்ந்த மார்பங்களின் மீது வைத்துக் கொண்டார்கள். இதனால் அவர்கள் களைப்பு நீங்க பெற்றார்கள். கிருஷ்ணரின் கைகளும் கோபியர்களின் மார்புகளும் என்றும் மங்களமானவை ஆகையால் அவை இணைந்த போது இரண்டும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கண்டன. லக்ஷ்மியின் கணவரான கிருஷ்ணருடன் நடனமாடி மகிழ்ந்த கோபியர்
தமக்கு வேறு கணவர் இருப்பதை முற்றிலும் மறந்தவர்களாய் கிருஷ்ணரின் கைகளால் தழுவப்பட்டு அவருடன் ஆடிப்பாடி இருந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்தார்கள். கிருஷ்ணருடன் நடனமாடிய கோபியரின் அழகை ஸ்ரீமத் பாகவதம் இவ்வாறு வர்ணிக்கிறது. அவர்கள் இரு காதுகளிலும் தாமரை மலர்களை செருகியிருந்தார்கள். முகங்களை அரைத்த சந்தனத்தால் அழகுபடுத்தியிருந்தார்கள். புன்னகை பூத்த இதழ்களில் வியர்வை துளுகி அரும்பாய் இருந்தன. கால்களில் சலங்கைகளும் கைகளில் வளையல்களும் குலுங்கி இன்னிசையை எழுப்பின. அவர்கள் தலையில் அணிந்திருந்த மலர்கள் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் விழுந்தன. இவ்வாறு அவர்கள் கிருஷ்ணரை மகிழ்வித்தார்கள். பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது போல் கோபியரெல்லாம் கிருஷ்ணரின் ஆனந்த சக்தியின் வியாபகங்கள். அவர்களின் உடல்களை தம் கையால் தொட்டும் இனிய விழிகளை கண்டும் ஒரு குழந்தை தன் பிரதிபிம்பத்தை கண்ணாடியில் கண்டு அதை கொண்டு விளையாடுவது போல் கிருஷ்ணர் கோபியரை அனுபவித்தார். அவர்களின் உடலை பல இடங்களில் அவர் தொட்டபோது அவர்களின் ஆன்மீக உணர்வு பொங்கி எழுந்தது. அவிழ்ந்த ஆடைகளை சரி செய்ய முயன்றாலும் அது அவர்களால் இயலவில்லை. அவர்களின் முடியும் ஆடைகளும் கலைந்தன. அவர்கள் தம்மை மறந்திருந்ததால் அவர்களின் ஆபரணங்கள் நெகிழ்ந்தன. கோபியரை ராஜ நடனத்தில் கிருஷ்ணர் அனுபவித்துக் கொண்டிருந்த போது ஆகாயத்தில் தோன்றிய தேவர்களும் அவர்களின் மனைவியரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். இச்சையால் பீடிக்கப்பட்டிருந்த சந்திரன் நடனத்தை கண்டு ஆச்சரியத்தால் அதிர்ந்து போனான். கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டும் என்று கோபியர்கள் காத்தியாயினி தேவியிடம் பிரார்த்தித்திருந்தார்கள். கிருஷ்ணர் தம்மை கோபியரின் எண்ணிக்கைக்கு சரியான எண்ணிக்கையிலான உருவங்களில் வியாபித்துக் கொண்டு அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்து ஒரு கணவனைப் போலவே அவர்களை அனுபவித்தார். கிருஷ்ணர் தன்னிறைவு பெற்றவர் என்று சுகதேவ கோஸ்வாமி குறிப்பிட்டுள்ளார். அவர் ஆத்மாரம எனப்படுகிறார். தம் திருப்திக்காக அவர் யாரையும் கூட நாட வேண்டியதில்லை. கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டும் என்று கோபியர்கள் விரும்பியதால் அவர்களின் விருப்பத்தை அவர் பூர்த்தி செய்தார். கோபியர்கள் தம்முடன் நடனமாடி களைப்படைவதை கண்டதும் கிருஷ்ணர் தன் கைகளால் அவர்களின் முகங்களை வருடினார். உடனே அவர்களது களைப்பு நீங்கியது. அவரின் பரிவுக்கு கைமாறாக கோபியர் அவரை கனிவுடன் நோக்கினார்கள். கிருஷ்ணரின் கைகள் தம்மேல் பட்டதால் அவர்கள் பரவசம் அடைந்தார்கள். புன்னகை பூத்த அவர்களின் கன்னங்கள் அழகுடன் பிரகாசித்தன. பரமானந்தத்துடன் அவர்கள் கிருஷ்ணரின் மகிமைகளை பாடினார்கள். புனித பக்தர்கள் என்பார் கிருஷ்ணருடன் இன்பம் கண்ட அளவிற்கு அவர்கள் கிருஷ்ணரின் மகிமைகளையும் எண்ணி ஆனந்தப்பட்டார்கள். இவ்வாறு அவர்கள் அவரின் அன்பை திருப்பி தந்தார்கள். கிருஷ்ணனின் பரமான லீலைகளை புகழ்ந்து பாடி அவரை திருப்தி செய்ய விரும்பினார்கள். முழுமுதற் கடவுளும் அதிகாரிகளுக்கெல்லாம் உயர் அதிகாரியுமான கிருஷ்ணர் தம்மிடம் காட்டிய அசாதாரணமான கருணைக்காக அவர்கள் அவரை வணங்க விரும்பினார்கள். ராஜ நடனத்தினால் ஏற்பட்ட களைப்பை போக்குவதற்காக கிருஷ்ணரும் கோபியரும் யமுனை நதியின் நீரில் இறங்கினார்கள். கிருஷ்ணரின் உடலை இறுகத் தழுவியதாக கோபியர் அணிந்த அல்லிமலர் மாலைகள் அருந்து விழுந்து சிதறின. அவர்கள் மார்பில் அப்பியிருந்த குங்குமப்பட்டு அம்மலர்கள் சிவந்திருந்தன. அவற்றில் இருந்த தேனை உண்பதற்காக வண்டுகள் ரீங்காரமிட்டன. பெண் யானை குளத்தினில் இறங்குவது போல் கிருஷ்ணரும் கோபியரும் யமுனை நதியில் பிரவேசித்தார்கள். கோபியர்களும் கிருஷ்ணரும் தம்மை மறந்தவர்களாய் நீரில் விளையாடி கழித்து ராஜ நடனத்தினால் ஏற்பட்ட களைப்பை போக்கிக் கொண்டார்கள். கோபியர்கள் கிருஷ்ணரின் மேல் நீரை வாரி இறைத்தார்கள். சிரித்தபடி அவர்கள் இவ்வாறு விளையாடுவதை கிருஷ்ணர் ரசித்தார். அவர்களின் கேலி பேச்சையும் நீர் விளையாட்டையும் கிருஷ்ணர் ரசித்த போது தேவலோக வாசிகள் அவர்களின் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். உன்னத அனுபவிப்பாளரான கிருஷ்ணரின் மிக சிறந்த ராஜ நடனத்தையும் யமுனை நதியில் கோபியரோடு அவர் நிகழ்த்திய ஜல கிரீடையையும் தேவர்கள் இவ்வாறு புகழ்ந்து பாராட்டினார்கள். இதன்பின் கிருஷ்ணரும் கோபியரும் நீரிலிருந்து வெளிவந்து யமுனை நதியின் கரையில் உலாவினார்கள். அப்போது அங்கு நீரின் நிலத்தின் மீதும் மலர்ந்திருந்த மலர்களின் நறுமணத்தை தாங்கியபடி இளங்காற்று வீசியிற்று. யமுனை கரையில் உலாவியபடி கிருஷ்ணர் பல கவிதைகளை உரைத்தார். இவ்வாறாக கிருஷ்ணர் சரத்கால சந்திரனின் மனோகரமான ஒளியில் கோபியருடன் இருந்து மகிழ்ந்தார். இலையுதிர் காலத்தில் பாலுணர்வு மிகுந்து காணப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண கோபிய உறவில் பால் இச்சை இல்லாமல் இருந்தது சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. சுகதேவ கோஸ்வாமி பாகவத வர்ணனையில் தெளிவாக கூறியிருப்பது போல் அவருத்த சௌரத, அதாவது பால் உணர்வு முற்றிலும் கட்டுப்பாட்டில் இருந்தது. கிருஷ்ணர் கோபியருடன் ஆடிய நடனத்திற்கும் ஜட உலகில் உயிர்வாளிகள் ஆடும் சாதாரண நடனத்திற்கும் வேறுபாடு உண்டு. ராஜ நடனம் மற்றும் கிருஷ்ண கோபியர் உறவு பற்றிய கருத்தில் தவறு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தவிர்ப்பதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்ட மகாராஜா பரீட்சித் சுகதேவ கோஸ்வாமியிடம் கூறினார், தர்மத்தின் கட்டுப்பாட்டு நியமங்களை நிலைநாட்டவும் அதர்மம் ஓங்குவதை தடுக்கவும் கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்தார். ஆனால் கிருஷ்ணரின் செயல்கள், கோபியருடன் அவர் கொண்டிருந்த உறவு, ஜட உலகில் அதர்மத்தை ஊக்குவிக்கப்படும் அவரின் நடவடிக்கைகள், மற்றவர்களின் மனைவியருடன் அவர் நள்ளிரவில் இன்பம் கண்டது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. மகாராஜா பரீட்சித் இவ்வாறு கூறியதை சுகதேவ கோஸ்வாமி வரவேற்றார். மாயவாதிகள் தம்மை கிருஷ்ணரின் இடத்தில் வைத்து இளம் பெண்களை அனுபவிப்பதான கொடுஞ்செயலை பற்றிய விமர்சனம் இக்கேள்விக்கான பதிலில் எதிர்பார்க்கப்படுகிறது. வேத கட்டளைகளின்படி ஒருவன் தன் மனைவியை தவிர வேறு பெண்ணுடன் பாலுறவு கொள்வது அனுமதிக்கப்படவில்லை. கிருஷ்ணர் கோபியரை ரசித்தது இந்த விதிகளை மீறிய செயலாக தோன்றுகிறது. சுகதேவ கோஸ்வாமியின் கருத்தை பரீட்சித் மகாராஜா அறிந்திருந்தாலும் ராஜ நடனத்தில் கிருஷ்ணர் மற்றும் கோபியரின் இடையே நிலவிய உறவின் பரமான தன்மையை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக மகாராஜா இவ்வாறு தாம் ஆச்சரியப்படுவதாக கூறினார். பிரகிருத சஹஜியாக்கள் எனப்படுபவர்கள் பெண்களோடு தடையில்லாமல் உறவு கொள்ளலாம் என்று கூறுவதை கண்டனம் செய்வது மிகவும் அவசியம் என்ற கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகிறது.
மகாராஜா பரீட்சித் சில சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். அவற்றின் பொருளை தெளிவுபடுத்துவது அவசியமாகிறது. முதல் சொல் ஜூகுப்சிதம், வெறுக்கத்தக்கது என்பது. இதன் பொருள் மகாராஜாவின் முதல் சந்தேகம் வருமாறு: பகவானாகிய கிருஷ்ணர் முழுமுத கடவுளானவர். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இவ்வுலகில் அவதரித்தார். அவர் நள்ளிரவில் பிறரின் மனைவியருடன் கூடியிருந்து அவர்களுடன் நடனமாடியது வேத கட்டளை. இப்படிப்பட்ட செயலை அனுமதிக்கவில்லை. மேலும் கோபியர்கள் அவரிடம் வந்தபோது கிருஷ்ணர் அவர்களை திரும்பி போக சொன்னார். மற்றவர்களின் மனைவியரும் இளம் பெண்களையும் அழைத்து அவர்கள் நடனமாடி மகிழ்வது வேத கட்டளையின்படி வெறுக்கத்தக்க செயலாகும். இதை கிருஷ்ணர் ஏன் செய்தார்? இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள மற்றொரு சொல் ஆப்தகாம் என்பது. கிருஷ்ணர் அவ்விளம் பெண்களுடன் காம உறவு கொண்டதாக சிலர் கருதலாம். ஆனால் இது சாத்தியமல்லவென்று பரீட்சித் மகாராஜா கூறினார். கிருஷ்ணர் காம வசப்பட்டிருக்க மாட்டார். முதலாவதாக பௌதிக ரீதியில் பார்த்தால் அவருக்கு அப்போது வயது 8. அந்த வயதில் ஒரு சிறுவனுக்கு காம உணர்வு ஏற்படுவதில்லை. ஆப்த காம என்றால் முழுமுத கடவுள் தன்னில் திருப்தி அடைந்தவர். காமவசப்பட்டிருந்தாலும் தம் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ள அவர் பிறரின் உதவியை நாட தேவையில்லை. அடுத்து கவனிக்க வேண்டிய கருத்து, அவர் தம்மளவில் காமவசப்படுவர். ஆனாலும் கோபியரின் காம இச்சைகள் அவரை தூண்டியிருக்கலாம். ஆனால் மகாராஜா பரீட்சித் யதுபதி என்ற மற்றொரு சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார். கிருஷ்ணர் யதுகுலத்தில் மிகவும் சிரேஷ்டமானவர் என்பது இதன் பொருள். யதுகுல அரசர்கள் நற்பண்புகள் மிக்கவர்கள் என பெயர் பெற்றவர்கள். அவர்களின் வம்சவழி வந்தவர்களும் அவ்வாறே திகழ்ந்தார்கள். அவ்வம்சத்தில் பிறந்தவரான கிருஷ்ணர் கோபியரால் தூண்டப்படுவது எவ்வாறு சாத்தியமாகும்? எனவே வெறுக்கத்தக்க செயல் எதையும் கிருஷ்ணர் செய்திருக்க மாட்டார் என்பது மகாராஜா பரீட்சித்தின் சந்தேகம். அதன் உண்மையான நோக்கம் என்ன? சுகதேவ கோஸ்வாமியிடம் பரீட்சித் மன்னர் பேசிய போது பயன்படுத்திய மற்றொரு சொல் சூரத என்பது. அதாவது நல்ல செயல்களை செய்வது என்ற விவரத்தை மேற்கொள்வது. சுகதேவ கோஸ்வாமி ஒரு கற்றறிந்த பிரம்மச்சாரி. அந்நிலையில் அவர் பாலுறவில் நாட்டம் கொண்டிருப்பவர் அல்ல. பிரம்மச்சாரிகள் அவ்வாறு கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்க உயர்ந்த பிரம்மச்சாரியான சுகதேவ கோஸ்வாமியை பற்றி என்ன கூறுவது? ஆனால் ராஜ நடனத்தின் சூழ்நிலை சந்தேகத்தை அளிப்பதாக இருந்ததால் மகாராஜா பரீட்சித் சுகதேவ கோஸ்வாமியிடம் விளக்கம் கேட்டார். சுகதேவ கோஸ்வாமி உடனடியாக தந்த விளக்கமாவது, உன்னத ஆளுநர் தர்மத்தின் கோட்பாடுகளை மீறுகிறார் என்றால் அது அவருக்குள்ள மாபெரும் அதிகாரத்தை காட்டுகிறது. உதாரணமாக வெறுக்கத்தக்க எதையும் நெருப்பி எரித்து விழுங்கலாம். அது நெருப்பின் உன்னத சக்தி. அதுபோல் மலம், மூத்திரம் ஆகியவற்றில் உள்ள நீரை சூரியன் கிரகிக்கலாம். இதனால் சூரியன் மாசடைவதில்லை. மாறாக சூரிய ஒளிப்பட்டு மாசடைந்த இடம் விஷக்கிருமிகள் நீங்க பெற்று பரிசுத்தம் அடைகின்றது. கிருஷ்ணர் உன்னத அதிகாரியாகியால் அவரது செயல்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வாதிக்கலாம். இதற்கு விடையாகவே கோஸ்வாமி அதாவது உன்னத ஆளுநர் சில வேளைகளில் தம் கட்டளைகளையும் மீறலாம். ஆனால் இது ஆளுநராகிய அவருக்கு மட்டும் சாத்தியமே அன்றி அவரின் அதிகாரத்திற்கு பொருந்தாது என்று கூறினார். ஆளுநரின் அசாதாரணமான அல்லது வழக்கமல்லாத செயல்களை மற்றவர்கள் பின்பற்றக்கூடாது. ஆளுநரின் அதிகாரத்திற்குட்பட்டவர்கள் ஆள்பவர்கள் அல்ல, அவர்கள் கட்டுண்ட ஆத்மாக்கள். ஆகையால் அவர்கள் ஆளுநரை போல செயலாற்ற முடியாது. இவ்வாறு சுகதேவ கோஸ்வாமி எச்சரித்தார். மாயவாத கொள்கையுடைய ஒருவன் தானே கடவுள் அல்லது கிருஷ்ணர் என்று பொய்யாக பிரகடனம் செய்து கொள்ளக்கூடும். ஆனால் உண்மையில் கிருஷ்ணராக செயலாற்ற முடியாது. அவன் தன்னை பின்பற்றுபவர்களை ராஜ நடனம் என்ற பொய்யான பெயரில் தன்னுடன் நடனமாட செய்யலாம். ஆனால் அவனால் கோவர்த்தனகிரியை தூக்க முடியாது. ராசலீலையை அனுபவிப்பதற்காக சில மாயவாத அயோக்கியர்கள் தம்மை பின்பற்றியவர்களிடம் தாமே கிருஷ்ணர் என்று கூறிக்கொண்டு ஏமாற்றியிருப்பதை நாம் அறிவோம். பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் அவர்களுக்கு தடை விதித்து அவர்களை தண்டித்திருக்கிறது. ஒரிசாவில் தன்னை விஷ்ணுவின் அவதாரம் என்று கூறிக்கொண்டு ராஜலீலை என்ற பெயரில் இளம் பெண்களை கெடுக்க ஒருவன் அப்போது நீதிபதியாக இருந்த பக்தி வினோத தாகூர் கடுமையாக தண்டித்தார். ராசலீலா நடனத்தை யாரும் நகல் செய்யல் ஆகாது. அதை நகல் செய்வது பற்றி ஒருவன் எண்ணவும் கூடாது என்று சுகதேவ கோஸ்வாமி எச்சரித்திருக்கிறார். முட்டாள்தனமாக ஒருவன் அம்முயற்சியில் ஈடுபட்டால் சிவனை போல் விஷத்தை குடிக்க முயன்றவன் மடிந்தது போல் இவனும் மடிவது நிச்சயம் என்று அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். சிவன் ஒரு முறை விஷத்தை உட்கொண்டு அதை தன் கழுத்தில் இருத்தினதால் விஷத்தால் கழுத்து நீல நிறமாகியதால் அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் வந்தது. சிவனை போல் நடித்து ஒருவன் விஷம் கொடுத்தால் அல்லது கஞ்சாவை புகைத்தால் நிச்சயம் அவன் தோல்வியுற்று விரைவில் மடிவான். பகவானாகிய கிருஷ்ணர் கோபியருடன் கொண்டிருந்த உறவின் சூழ்நிலை முற்றிலும் வேறானது, தனியானது. கோபியர்களில் பெரும்பாலானவர்கள் முந்தைய பிறவிகளில் வேத விற்பனர்களான மகான்களாய் இருந்தவர்கள். அவர்கள் கிருஷ்ணர் ராமச்சந்திர பகவானாக தோன்றிய போது அவருடன் அனுபவிக்க விரும்பினார்கள். ராமச்சந்திர பகவானும் தாம் கிருஷ்ணராக தோன்றும் போது அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக வரமளித்தார். கிருஷ்ணரை அனுபவிக்க வேண்டும் என்ற கோபியரின் விருப்பம் நெடுங்காலமாக இருந்த ஒன்று. எனவே கோபியர் கிருஷ்ணரை கணவராய் அடைய வேண்டும் என்று காத்தியாயனி தேவியை வேண்டிக் கொண்டார்கள். கிருஷ்ணர் உன்னத அதிகாரி. பௌதீக உலகின் விதிமுறைகளுக்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல என்பதை எடுத்துக்காட்டுவதற்கான வேறு பல நிகழ்ச்சிகளும் உள்ளன. சில சிறப்பான சந்தர்ப்பங்களில்
பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக அவர் தன்னிச்சையாக நடந்து கொள்கிறார். அவர் உன்னத ஆளுநர் ஆகியால் அவருக்கு இது சாத்தியமாகிறது. பொதுவாக கிருஷ்ணர் பகவத்கீதையில் தந்திருக்கும் போதனைகளின்படி மக்கள் நடக்க வேண்டும். கிருஷ்ணரின் ராஜ நடனத்தை ஒருபோதும் நகல் செய்யக்கூடாது. கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை தூக்கியது, பூதனா போன்ற பல கொடிய அசுரர்களை கொன்றது போன்ற பல செயல்கள் அசாதாரணமானவை என்பதில் சந்தேகமில்லை. அதுபோலவே ராஜ நடனமும் வழக்கில் இல்லாத ஒரு நிகழ்ச்சி. எனவே சாதாரணமானவர்கள் அதுபோல் நடனமாட முயற்சி முறையற்ற செயலாகும். தொழில் சம்பந்தப்பட்ட கடமையை நிறைவேற்றும் ஒருவன் அர்ஜுனனை போன்றவன். கிருஷ்ணனின் திருப்திக்காக செயல்பட வேண்டும். அது அவனின் அதிகாரத்துக்குட்பட்ட செயலாகும். அர்ஜுனன் ஒரு போர் வீரன். கிருஷ்ணர் அவனை தம் திருப்திக்காக போரிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அர்ஜுனன் முதலில் தயங்கினாலும் பின்னர் அதற்கு ஒப்புக்கொண்டான். கடமைகள் சாதாரண மனிதர்களுக்காக ஏற்பட்டவை. அவர்கள் குதித்தெழுந்து நானும் கிருஷ்ணரை போல் ராஜ நடனம் ஆடுவேன் என்று நடனமாட முயற்சித்து தன் அழிவை தானே தேடிக்கொள்ள கூடாது. கிருஷ்ணரின் செயல்கள் அவரின் தனிப்பட்ட திருப்திக்காக மேற்கொள்ளப்பட்டவை அல்ல என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும். கோபியருக்கு அளிக்கப்பட்ட வாக்கின்படி அவர் நடந்து கொண்டார். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் ந மாம் கர்மாம்னி லிம்பந்தி, தம் செயல்களின் விளைவுகளை கிருஷ்ணர் அனுபவிப்பதும் இல்லை. அவைகளால் அவர் துன்புறுவதும் இல்லை. எனவே அதர்மமாக நடப்பது அவருக்கு சாத்தியமல்ல. அவர் தர்மங்களையும் செயல்களையும் கடந்தவர். ஜடவியற்கையின் குணங்கள் அவரை தொடுவதில்லை. மனித சமுதாயத்திலும் வானுலக தேவர்களிடையேயும் கீழ்நிலை உயிரின் சமுதாயத்திலும் எல்லா உயிர்வாளிகளின் ஆளுநர் அவரே. எல்லா உயிர்வாளிகளுக்கும் ஜடவியற்கைக்கும் அவரே உன்னத ஆளுநர். எனவே தர்மம் அதர்மம் என்பனவெல்லாம் அவருக்கு பொருந்த மாட்டா. ஜட மாசுக்கள் கழுவப்பட்டு முற்றிலும் புனிதமாயிருக்கும் மகா முனிவர்களும் பக்தர்களும் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணரை மனதில் இருத்தியபடி ஜட மாசுக்களால் பாதிக்கப்படாமல் நடமாட முடியும் என்றும் சுகதேவ கோஸ்வாமி முடிவு செய்கிறார். இவ்வழிவை பின்பற்றுபவர்கள் ஜடவியற்கையின் குணங்களின் விளைவுகளான இன்ப துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவ்வாறு இருக்க தம் உள்ளுரை சக்தியுடன் தோன்றும் கிருஷ்ணரை கர்ம விதிகள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? பகவான் தோன்றும் போதெல்லாம் தம் உள்ளுரை சக்தியால் தோன்றுகிறார் என்று பகவத்கீதை கூறுகிறது. மற்ற சாதாரண உயிர்வாளிகளைப் போல் ஒரு உடலை இயங்கும் நிர்பந்தம் அவருக்கு இல்லை. மற்ற உயிர்வாளிகளுக்கெல்லாம் தம் முந்தைய கர்மங்களின் விளைவுகளை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட உடலை மேற்கொள்ள வேண்டியதாகிறது. ஆனாலும் கிருஷ்ணர் தோன்றும் போதெல்லாம் அவர் ஒரு உடலில் தோன்றுகிறார். அவ்வுடல் அவரது முந்தைய செயல்களின் விளைவால் அவருக்கு கட்டாயமாக ஏற்பட்டதல்ல. அவரது உடல் அவரின் உள்ளுணை சக்தியால் ஏற்றப்படும் பரமான லீலைகளுக்கான சாதனம் மட்டுமே. கர்ம விதிகளுக்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. கொள்கையுடைய மாயாவதி இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டவனாகையால் குறிப்பிட்ட ஒரு வகையான உடலை அவன் மேற்கொள்ள வேண்டியதாகிறது. எனவேதான் கிருஷ்ணர் அல்லது கடவுளுடன் ஒன்றானவன் என்று அவன் உரிமை கொண்டாடுவதெல்லாம் கொள்கை அளவில் மாத்திரமே. இப்படி தம்மை கிருஷ்ணருக்கு சமமானவர்கள் என உரிமை கொண்டாடி ராஜலீலை நடத்துபவர்கள் மக்களை பெரும் அபாயத்திற்கு உட்படுத்துகிறார்கள். முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் கோபியரின் உள்ளங்களிலும் அவர்களின் கணவர்களின் உள்ளங்களிலும் பரமாத்மாவாக ஏற்கனவே வீற்றிருக்கிறார். அவர் உயிர்வாளிகளுக்கெல்லாம் வழிகாட்டி என்று கடோபனிஷத் உறுதி கூறுகிறது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனாம். பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவை செயலாற்றும்படி இயங்குகிறது. எல்லா செயலுக்கும் செயலாற்றுபவரும் சாட்சியானவரும் பரமாத்மாவே. ஒவ்வொருவரின் இதயத்திலும் கிருஷ்ணர் வீற்றிருக்கிறார். எல்லா செயலும் ஞாபகமும் மறதியும் அவரிடமிருந்து புறப்படுகின்றனவென்று பகவத்கீதை உறுதி செய்கிறது. வேத அறிவால் அறியப்படும் ஆதி புருஷன் அவரை. அவர் வேதாந்த தத்துவத்தின் ஆசிரியர். வேதாந்த தத்துவத்தை அவர் நன்கறிவார். வேதாந்திகள் மற்றும் மாயவாதிகள் எனப்படுபவர்கள் கிருஷ்ணரை அவர் உள்ளவாறு அறிய இயலாது. அதிகாரப்பூர்வ மற்ற வகையில் கிருஷ்ணரை நகல் செய்து அவர்கள் மற்றவர்களை தவறாக வழிநடத்தி செல்கிறார்கள். ஒவ்வொருவரின் பரமாத்மாவாகிய கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் உடலிலும் ஏற்கனவே இருக்கிறார். எனவே அவர் ஒருவரை பார்த்தாலோ தழுவிக்கொண்டாலோ அது முறை தவறியதாகாது. சிலர் கேட்கிறார்கள், கிருஷ்ணர் தன்னில் நிறைவு பெற்றவரானால் உலக மக்கள் தவறென கருதும் முறையில் கோபியரோடு ஏன் லீலைகள் புரிய வேண்டும்? இச்செயல்கள் வீழ்ச்சியடைந்த கட்டுண்ட ஆத்மாக்களிடம் காட்டப்படும் தனியான கருணை என்பதே இக்கேள்விக்கான பதில். கோபியரும் கிருஷ்ணரின் உச்சக்தியில் வியாபகங்களே. ஆனால் கிருஷ்ணர் ராசலீலை நிகழ்த்தி காட்ட விரும்பியதால் கோபியரும் சாதாரண மாணவர்களாக தோன்றினார்கள். ஜட உலகில் ஆண் பெண் பாலுறவு இன்பத்தில் இறுதி வடுமாக உருப்பெறுகிறது. பெண்ணால் வசீகரிக்கப்படுவதாக ஆணும் ஆணால் வசீகரிக்கப்படுவதற்காக பெண்ணும் வாழ்கிறார்கள். அதுவே ஜட வாழ்வின் அடிப்படை. இந்த ஆதர்ஷன சக்திகள் ஒன்று சேரும் போது மக்கள் ஜடவிருப்பில் மேலும் மேலும் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு காட்டப்பட்ட தனிச்சலுகையாக கிருஷ்ணர் ராசலீலையை நிகழ்த்தினார். கட்டுண்ட ஆத்மாவை வசப்படுத்துவதற்காக அதை அவர் நிகழ்த்தி காட்டினார். பாலுறவை அவர்கள் மிகவும் விரும்புவதால் அத்தகைய உறவை அவர்கள் கிருஷ்ணருடன் மேற்கொண்டு ஜட நிலையிலிருந்து விடுபட முடியும் என்பதை கிருஷ்ணர் அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். ஸ்ரீமத் பாகவதத்தின் 2ஆம் காண்டத்தில் கிருஷ்ணரின் லீலைகளும் செயல்களும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு மருந்தாக விளங்குகிறது என்று பரீட்சித் மகாராஜா விளக்குகிறார். கிருஷ்ணரை பற்றி கேட்ட மாத்திரமே அவர்கள் ஜட நோயிலிருந்து விடுபடுகிறார்கள். ஜட இன்பங்களிலும் பாலுணர்வு சார்ந்த இலக்கியங்களை படிப்பதிலும்
பார்க்கப்பட்டவர்களானாலும் கோபியருடன் கிருஷ்ணன் நிகழ்த்திய பரமான லீலைகளை பற்றி கேட்டதன் மூலம் அவர்கள் ஜடமாசுகளில் இருந்து விடுபட அவர்கள் எப்படி கேட்க வேண்டும், யாரிடமிருந்து கேட்க வேண்டும் என்பதையும் சுகதேவ கோஸ்வாமி விளக்கியிருக்கிறார். இதில் சிரமம் என்னவென்றால் உலகம் முழுவதிலும் மாயாவாதிகள் நிரம்பியிருக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீமத் பாகவத படனம் செய்வதை தொழிலாக கொள்ளும் போது மாயவாத தத்துவத்தின் விளைவுகளை அறியாத மக்கள் குழம்பி போகிறார்கள். மாயவாத தத்துவத்தால் கவரப்பட்டிருப்பவர்கள் ராசலீலையை பற்றி விவாதிப்பது உசிதமல்லவென்று கருதப்படுகிறது. ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கண்டிருப்பவர்கள் தரும் விளக்கத்தை கேட்கும் மக்கள் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு படிப்படியாக உயர்ந்து ஜடமாக படிந்து வாழ்வில் இருந்து விடுபடுவது நிச்சயம். கிருஷ்ணருடன் நடனமாடிய கோபியர் எல்லாம் தம் ஜட உடலில் இருக்கவில்லை. அவர்கள் தாங்கள் ஆன்மீக உடலில் கிருஷ்ணருடன் நடனமாடினார்கள். அவர்களின் கணவர்கள் எல்லோரும் தம் மனைவியை தம் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருப்பதாகவே எண்ணினார்கள். அவர்கள் ஏற்கனவே கிருஷ்ணரின் புறசக்தியான மாயையின் வசப்பட்டிருந்ததால் தம் மனைவியை கிருஷ்ணருடன் நடனமாட சென்றிருந்ததை அறியவில்லை. எனவே கிருஷ்ணர் பிறரின் மனைவியருடன் நடனமாடியதாக எப்படி குற்றம் சாட்ட முடியும்? கோபியரின் உடல்கள் அவரின் கணவர்களுடன் படுத்திருந்த போது கிருஷ்ணரின் அம்சங்களாக கோபியரின் ஆன்மாக்கள் அவருடன் நடனமாடி கொண்டிருந்தன. உன்னத புருஷனும் முழுமையுமான ஆத்மாவுமான கிருஷ்ணர் கோபியரின் ஆன்மீக உடல்களுடன் நடனமாடி கொண்டிருந்தார்கள். ராஜ நடனம் முடிவடைந்ததும் இரவு அநேகமாக கடந்து பிரம்ம முகூர்த்த வேலை ஆரம்பமாயிற்று. பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கு முன்பான 1.5 மணி நேர காலமாகும். அந்த வேளையில் படுக்கையில் இருந்து எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு மங்கள ஆரத்தி எடுத்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஆன்மீக காரியங்களுக்கு இது மிகவும் உகந்த வேலை என்று கருதப்படுகிறது. அந்த வேலை வந்ததும் கோபியர்களை திரும்பிச் செல்லுமாறு கிருஷ்ணர் பணித்தார். அவரிடமிருந்து பிரிந்து செல்ல அவர்களுக்கு மனமில்லாவிட்டாலும் அவரிடம் அவர்கள் மிகுந்த மரியாதையும் பிரியமும் கொண்டிருந்ததால் உடனே தத்தம் வீட்டுக்கு திரும்பி சென்றார்கள். ஒருவன் விஷ்ணுவாகிய கிருஷ்ணர் மற்றும் அவரின் சக்தியின் வியாபகங்களான கோபியர்களின் லீலைகளை பற்றி முறையாக அறிந்தவர்களிடமிருந்து கேட்பவர்கள் மிகவும் அபாயகரமான காமம் எனும் நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டு சுகதேவ கோஸ்வாமி ராசலீலை பற்றிய வர்ணனையை முடிக்கிறார். ராசலீலையை கேட்பவன் காம வாழ்விலிருந்து முற்றிலும் விடுபட்டு உயர்ந்த ஆன்மீக உணர்வு நிலையை அடைவதன் சின்னம். பொதுவாக மக்கள் மாயவாதிகளின் கருத்தை கேட்பதாலும் தாங்களே மாயவாதிகளாக இருப்பதாலும் பால் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிக்கிக் கொள்கிறார்கள். கட்டுண்ட ஆத்மா ராஜலீலையை பற்றி அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டு அவரால் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அவர் நிலைமையை சரிவர புரிந்து உயர்தர ஆன்மீக வாழ்வை எழுத முடியும். ஜடக்காமம் ஒரு வகையான இதய நோய். அந்நோயிலிருந்து குணம் பெற ஒருவன் முறையான இடங்களில் இருந்து முறையாக அறிந்தவர்களிடமிருந்து கேட்டு பயன்பெற வேண்டும், மாயவாதிகளிடமிருந்து அல்ல. ஆன்மீக வாழ்வில் பயிற்சி பெற்றவனை வர்ணிப்பதற்கு சுகதேவ கோஸ்வாமி இத்ஸ்ரத்தாந்த்வித என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். சிரத்தை அதாவது நம்பிக்கை, இதுவே ஆரம்பம். கிருஷ்ணன் முழுமுத கடவுள் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருப்பவன் விவரிக்கவும் கேட்கவும் தகுதி பெற்றிருக்கிறான். சுகதேவர் அனுச்ருத்னாயாத் என்று சொல்லையும் உபயோகித்திருக்கிறார். ஒருவன் சிஷ்ய பரம்பரையில் வந்தவரிடமிருந்து கேட்க வேண்டும். அணு என்றால் பின்பற்றுதல், எப்போதும் என்று பொருள். ஒருவன் எப்போதும் சிஷ்ய பரம்பரை பின்பற்ற வேண்டும். படனம் செய்வதை தொழிலாக கொண்ட யாரோ ஒருவர் அந்நியனிடமிருந்து அல்ல, அல்லது ஒரு மாயாவதி அல்லது சாதாரண மனிதரிடமிருந்து அல்ல. அனுச்ருணுயாத் சிஷ்ய பரம்பரையில் வந்து அதிகாரம் பெற்று எப்போதும் கிருஷ்ண உணர்வு இருப்பவரிடமிருந்து கேட்க வேண்டும் என்பது பொருள். இவ்வழியில் கேட்க விரும்புவன் உறுதியான பலனை பெறுவான். ராஜலீலையை கேட்பதன் மூலம் ஆன்மீக வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடையலாம். சுகதேவ கோஸ்வாமி பக்தி மற்றும் பரம் என்ற இரு சொற்களை குறிப்பாக பயன்படுத்தி இருக்கிறார். பக்தியும் பரம் என்றால் ஆரம்ப நிலையை தாண்டிய பக்தி தொண்டு. ஆரம்பத்தில் ஆலய வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்துபவர்கள் பக்தி தொண்டை பற்றி அறியாதவர்கள். அப்படிப்பட்ட பக்தி உயர் பக்குவ நிலையாகாது. உயர் பக்குவ நிலையிலான பக்தி ஜடமாசிலிருந்து முற்றிலும் விடுபட்டது. ஜடமாசின் மிக அபாயகரமான அம்சம் காமம். பக்தி பரம் பரமான பக்தியில் முன்னேறுபவர்கள் ஜட வாழ்வில் இருந்து படிப்படியாக விலகுகிறார்கள். ராசலீலையை பற்றி கேட்டு பயன் பெறுகிறார்கள். இப்பரமான நிலையை நிச்சயமாக அடைகிறார்கள். பகவத்கீதையின்படி ஒரு பிரம்ம நாளும் ஒரு பிரம்ம இரவும் 432 கோடி பூமி ஆண்டுகளுக்கு சமமானது என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார். அவரது கூற்றின்படி ஒரு பிரம்ம இரவு கால நேரத்திற்கு ராஜநடனம் நடைபெற்றது. ஆனால் கோபியர்கள் இதை அறியவில்லை. அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கிருஷ்ணர் ராஜநடனம் நடைபெற்ற இரவை அவ்வளவு நீண்ட காலத்துக்கு நீடிக்க செய்தார். இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்கலாம். சிறு கயிற்றால் கட்டப்பட்டிருந்த கிருஷ்ணர் அன்னை யசோதைக்கு பிரபஞ்சம் முழுவதையும் தன் வாயினுள் காட்டினார் என்பதை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் நமக்கு நினைவூட்டுகிறார். இது எப்படி சாத்தியமாயிற்று? பக்தர்களின் திருப்திக்காக அவர் எதையும் செய்யக்கூடியவர் என்பது கேள்விக்கு பதில்.
கோபியர்கள் கிருஷ்ணரை அனுபவிக்க விரும்பியதால் அவர்கள் தன்னோடு நீண்ட நேரம் கூடியிருப்பதற்கான வாய்ப்பை கிருஷ்ணர் அவர்களுக்கு அளித்தார். அவர்களுக்கு அளித்திருந்த வாக்கை இவ்வாறு நிறைவேற்றினார். யமுனை நதியின் சீர்காட் துறையில் நீராடிக் கொண்டிருந்த கோபியரின் ஆடைகளை கிருஷ்ணர் திருடிய போது வருங்காலத்தில் ஓரிரவில் அவர்களது விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக அவர் வாக்களித்திருந்தார். எனவே அவர்களின் ஓரிரவு கிருஷ்ணரை தம் அன்புள்ள கணவராக பெற்று மகிழ்ந்தார்கள். ஆனால் அவ்விரவு சாதாரண இரவாக இருக்கவில்லை. அது கோடிக்கணக்கான ஆண்டு நேரம் நீடித்த பிரம்ம இரவாக இருந்தது. கிருஷ்ணருக்கு எதுவும் சாத்தியம், ஏனெனில் அவர் உன்னத ஆளுநர். பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 33ஆம் அத்தியாயமான ராஜ நடன வர்ணனை இவ்வாறு நிறைவு பெறுகிறது.